I once again welcome you all to this online module Design of Transmission Systems. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா Design of Gearboxல first problem. Problem statement நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா the minimum and maximum speed of a 6-speed gearbox are to be 160 rpm and 500 rpm respectively. Construct the kinematic arrangement and the rate diagram of the gearbox. கொடுத்திருக்கக்கூடிய minimum speed, maximum speed and number of speed வச்சு நம்ம அதோடைய speed diagram அல்லது rate diagramமும் அதோடைய kinematic arrangementடும் construct பண்ண போறோம். என்னைக்குமே ஒரு analytical problem கொடுக்கும்போது சால்வ் பண்ணும்பொழுது நமக்கு என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதை லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிட்டோம்னா ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். இந்த ப்ராப்ளம் பொறுத்தவரையிலும் நம்பர் ஆஃப் ஸ்பீட்ஸ் n 6 கொடுத்துருக்காங்க, மினிமம் ஸ்பீட் n மினிமம் 160 rpm கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் ஸ்பீட் n மேக்ஸ் 500 rpm கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து வேற எந்த டேட்டாவும் நமக்கு கொடுக்கல. So இந்த டேட்டா வச்சு we are going to proceed with the problem. Next step, selection of speeds. இந்த ப்ராப்ளம்ல minimum speed 160 rpm கொடுத்திருக்காங்க, maximum speed 500 rpm கொடுத்திருக்காங்க, number of speeds 6 கொடுத்திருக்காங்க. அதுக்கு நடுவுல வரக்கூடிய intermediate speeds எது அது நமக்கு தெரியாது. அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு we are going to use the step ratio அல்லது progression ratio. நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் progression ratio உடைய equation psi power n minus 1 is equal to n max divided by n minimum. அதாவது psi power n minus 1 is equal to maximum speed divided by minimum speed. So இந்த ப்ராப்ளம் பொறுத்தவரையிலும் number of speed 6 கொடுத்திருக்காங்க, maximum speed 500, minimum speed 160 rpm. So இந்த equation solve பண்ணும்போது we are getting step ratio psi is equal to 1.256. Step ratio is equal to 1.256. இந்த step ratio-வை நம்ம standard step ratios கூட compare பண்றோம். So standard step ratio எது கொடுத்திருக்காங்க? Standard step ratios are 1.58, 1.26, 1.12, 1.06, 1.03. நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய டேட்டா, நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய டேட்டா 1.256. இது எதுலையுமே உங்களுக்கு என்ன ஆகிறது இல்லை, மேட்ச் ஆகிறது இல்லை. ஸோ நம்ம எதையாவது ஒன்று வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ரிலேட் பண்ண போறோம். எப்படி சார் ரிலேட் பண்ணணும்? இது கம்பேர் பண்ணும் பொழுது 1.58 1.256 விட அதிகமா இருக்கு. செகண்ட் 1.26 அதுவும் 1.256 விட அதிகமா இருக்கு. அதனால இது ரெண்டுமே நமக்கு என்ன ஆகாது, கண்டிஷன் இஸ் நாட் கோயிங் டு பி சாட்டிஸ்ஃபைட். அடுத்தது 1.12 செக் பண்ணி பார்க்க போறோம். ஸோ 1.12 1.256 விட குறைவா இருந்தாலும் when we are going to multiply it twice, 1.12 into 1.12 நமக்கு எவ்வளவு வருதுங்க, 1.2544 வருது. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்திருக்கக்கூடிய டேட்டாவும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய டேட்டாவும் மோர் ஆர் லெஸ் ஈக்குவலா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம், 1.12 நம்ம ஸ்டெப் ரேஷியோவா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த 1.12 எந்த கேட்டகரி கீழே வரும்னா இட் பிலாங்ஸ் டு R20 சீரீஸ். இந்த R20 சீரீஸ்க்கான டேட்டா ப்ரிஃபர்ட் நம்பர்ஸ் டிசைன் டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.19லையும் பேஜ் நம்பர் 7.20லையும் நமக்கு இருக்கு. இந்த ஸ்டெப் ரேஷியோ வச்சு நம்ம அதனுடைய இன்டர்மீடியட் ஸ்பீட்ஸை நம்ம கண்டுபிடிக்க போறோம். R20 சீரீஸ்னுடைய அதாவது ஸ்டெப் ரேஷியோ 1.12 ப்ரிஃபர்ட் நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1 to 10. ஸோ இதை வச்சுதான் இதுல இருந்து தான் நம்மளுக்கான இந்த இன்டர்மீடியட் ஸ்பீட்ஸ் ஆர் ஸ்பீடையும் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். மினிமம் ஸ்பீட்ல இருந்து மேக்ஸிமம் ஸ்பீட் வரைக்கும் கால்குலேட் பண்ண போறோம். மினிமம் ஸ்பீட் நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 160 rpm கொடுத்திருக்காங்க. அதை டைரக்டா எடுத்துடுறோம். அடுத்த ஸ்பீட் நம்ம எடுக்கும் பொழுது
1.12 into 1.12 is equal to 1.2544. So 1.12 நம்ம 2 டைம் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ n minus 1 இடையில ஒரு ஸ்பீடை நீங்கள் ஸ்கிப் பண்ணுங்க. செகண்ட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 200 rpm. திரும்ப ஒரு ஸ்பீடு ஸ்கிப் பண்ணோம்னா தேர்ட் ஸ்பீட் 250 rpm. நெக்ஸ்ட் ஒரு ஸ்பீடை ஸ்கிப் பண்ணோம் 315 rpm. அடுத்த ஒரு ஸ்பீடை ஸ்கிப் பண்ணோம்னா 400 rpm. கடைசியாக பார்த்தீங்கன்னா 500 is the maximum speed. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரேஷியோ கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸ்டெப் ரேஷியோ ஸ்டாண்டர்ட் ஸ்டெப் ரேஷியோவில் இருக்கான்றது கம்பேர் பண்ணுறோம். இல்லைன்னா எந்த ஸ்டெப் ரேஷியோவில் வரும்ன்றது நம்ம செக் பண்ணுறோம். இந்த ப்ராப்ளம்க்கு we have selected R20 series ஸ்டெப் ரேஷியோ 1.12. இதை 2 டைம் மல்டிப்ளை பண்ணும்பொழுது தான் நமக்கு 1.2544 வந்தது. அதனால ஒவ்வொரு ஸ்பீடுக்கு நடுவுலையும் ஒரு ஸ்பீடை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணுறோம். அப்படி ஸ்கிப் பண்ணும்போது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஸ்பீட் 160 rpm, 200 rpm, 250 rpm, 315 rpm, 400 rpm and 500 rpm. ஸோ நமக்கு வேண்டிய ஸ்பீட்ஸ் கிடைச்சாச்சு. அடுத்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? we are going to construct the ray diagram. ஸோ ஸ்பீட் டயக்ராம் வரைகிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன வேணும், அதனுடைய ஸ்ட்ரக்சரல் செட்டப் என்னன்றது நமக்கு தெரியணும். எத்தனை ஸ்டேஜ் இருக்கு, ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் எவ்வளோ ஸ்பீட் நமக்கு வரணும், ஒவ்வொரு ஸ்பீடுக்கு நடுவில் எவ்வளோ கேப் இருக்கணுன்றது நமக்கு தெரியணும். ஃபார் தட் we are going to use the structural formula. ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா நமக்கு தெரியும். n is equal to p1x1 into p2x2 into p3x3 and it goes on. ஸோ அந்த ஸ்ட்ரக்சரல் செட்டப்பில் பார்க்கும் பொழுது 6-speed gear boxுக்கு we can use 2 different setups. ஒன்று 3 of 1 and 2 of 3 அல்லது 2 of 1 and 3 of 2. இது ரெண்டில் எந்த செட்டப் வேணால் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம எந்த ஸ்டெப் யூஸ் பண்ணுறோம்? we are going to use the first stage 3 1 2 3. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 1 indicates first stage, 2 3 indicates second stage. ஸோ நமக்கு எத்தனை ஸ்டேஜஸ் யூஸ் பண்ண போகிறோம்? we are going to use 2 stages. ஸோ என்றைக்குமே ரே டயக்ராம் வரையும் போது we are going to start from the second stage. ஸோ செகண்ட் ஸ்டேஜில் பார்க்கும்போது 2 indicates number of points, 3 indicates the gap, அந்த 2 பாயிண்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய கேப். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லையும் பார்த்தீங்கன்னா we are going to use 3 points. அந்த 3க்கு நடுவில் இருக்கக்கூடிய கேப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா each 1 1 1 point. ரே டயக்ராம் இது சம்டைம்ஸ் நம்ம ஸ்பீட் டயக்ராம்னு நம்ம சொல்லலாம். ரே டயக்ராம் வரைகிறதுக்கு there is an important condition to be satisfied. அந்த கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா n minimum by n input should always be greater than or equal to 1/4 and maximum speed divided by n input should always be less than or equal to 2. இந்த கண்டிஷன் எல்லா செட்டப்லையும் நமக்கு என்ன ஆகணும்? சாட்டிஸ்ஃபை ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்பீட்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஃப்ரம் த ஸ்ட்ரக்சரல் செட்டப் இந்த கியர் பாக்ஸுக்கு we are going to use 2 stages, stage 1 and stage 2. stage 1ல நம்ம வந்து we are going to use 3 points and between over gap, and இதுலயும் பார்க்கும்போது we are going to use 2 points and ஒன்னுக்கு நடுவில் கேப் பார்த்தீங்கன்னா 3 points gap. ஸோ நம்ம அரேஞ்ச்மெண்ட் வரைஞ்சாச்சு. அடுத்தது நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ், நம்பர் ஆஃப் ஸ்பீட்ஸை லிஸ்ட் டவுன் பண்ணிக்கலாம். இதுதான் நம்பர் ஆஃப் ஸ்பீட்ஸ் 160, 200, 250, 315, 400 and 500 நம்ம ப்ரிஃபர்ட் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்ச ஸ்பீட். ஸோ இதில் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதால செக் பண்ண போகிறோம். என்றைக்குமே நீங்கள் ரே டயக்ராம் வரையும் பொழுது ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் த பாட்டம். பட் பாட்டம் வந்து வரையும் போது நமக்கு என்னவா இருக்கும்? ஈஸியாக இருக்கும். ஸோ மினிமம் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 160 rpm. ஸோ அதுக்கு நடுவில் அதுலேருந்து 3 பாயிண்ட் விடுறோம். 1 2 3. தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 315 வரும். தட் இஸ் கோயிங் டு பி அவர் மேக்ஸிமம் ஸ்பீட். ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இன்டர்மீடியட் ஸ்பீட்ஸில் நம்ம இன்புட் ஒவ்வொன்றா கொடுத்து பார்க்குறோம் எதில் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது.
ஸோ இப்போ இன்புட் ஸ்பீட் 250 ஆர்பிஎம்னு எடுக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகுது, 160 by 250 is equal to 0.64. அது வந்து 1/4 விட அதிகமாக இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைட். செகண்ட் கண்டிஷன் பார்க்குறோம், மேக்ஸிமம் ஸ்பீட் 315 டிவைடட் பை இன்புட் ஸ்பீட் 250 1.79, 2 விட குறைவாக இருக்கிறதுனால the condition is satisfied. So நம்ம proceed பண்றோம். So this is the minimum speed, this is 315 is the maximum speed and 250 is my input speed. So first stage completed. அதுக்கு அடுத்தது அதே மாதிரி அடுத்த ஸ்டேஜுக்கு போக போறோம். அடுத்த ஸ்டேஜில் 3 பாயிண்ட் வைக்க போறோம். 3க்கு நடுவில் ஒவ்வொரு கேப். ஸோ இங்க ஒரு பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட். ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு நடுவில் ஒவ்வொரு கேப் அண்ட் இன்புட் ஸ்பீட் அதே கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணும் பொழுது, ஸோ இதில் மினிமம் ஸ்பீட் 250, இன்புட் ஸ்பீட் 500, மேக்ஸிமம் ஸ்பீட் 400, இன்புட் ஸ்பீட் 500 பார்த்தீங்கன்னா கண்டிஷன் நம்ம கண்டிப்பாக என்ன ஆகும், சாட்டிஸ்ஃபை ஆகும். திஸ் இஸ் த மெத்தட் டு கன்ஸ்ட்ரக்ட் தி ரே டயக்ராம். ஒன்ஸ் இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ரிமைனிங் அதோடைய பேரலல் லைன்ஸ் வரைஞ்சி விட்டீங்கன்னா it gets completed. This is the final ray diagram for this particular problem. இந்த அரேஞ்ச்மெண்ட்ல பார்க்கும்போது இதுக்கான கைனமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட் எத்தனை ஸ்டேஜஸ் யூஸ் பண்ண போறோம்? We are going to use 2 stages. Input speed, intermediate speed and output speed. Input speed, intermediate and output. Input shaftல பார்த்தீங்கன்னா we are having 3 gears. Intermediate shaftல பார்க்கும்போது we are having 3 mating gears. Red and red mate ஆகும், green and green already matingல தான் இருக்கு, purple and purple is going to get mated. அடுத்தது பார்த்தீங்கன்னா green and green is going to be gets mated and blue and blue it's going to get mated. This is the kinematic arrangement of the problem. Finally பார்க்கும்போது ray diagram நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிருக்கோம் based on the structural setup and structural formula. Kinematic arrangement நம்ம அதே மாதிரி நம்ம வரைஞ்சிருக்கோம். செகண்ட் ஸ்டேஜில் we are having 2 gears. first stage we are having 3 gears. I hope the video content is clear. If you have any queries, ஏதாவது டவுட் இருந்ததுன்னா உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடுங்க. Thank you for your listening.